குறைந்த அளவு கார்பன் கழிவுகளை வெளியேற்றி பூமியை காப்பாற்ற வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர்களின் 2 நாள் மாநாடு திங்களன்று டெல்லியில் துவங்கியது. இயற்கையுடன் ஒட்டி வாழ்ந்த பாரம்பரியம் கொண்டது இந்திய நாடு என்று கூறிய அவர், இயற்கையை பேணுவது தொடர்பாக நாம் விவாதிக்க வேண்டியது அவசியம் என்றார். குறைந்த அளவு கார்பன் கழிவுகளை வெளியேற்றி பூமிக்கு தொண்டாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா நாடுகளுக்கு பிரதமர் மோடி வரும் 9ஆம் தேதி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். முதலில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் செல்லும் மோடி அங்கு 3 நாட்கள் தங்குகிறார். ராணுவம், விண்வெளி, ரயில்வே, அணுசக்தி தொடர்பாக பேச்சு நடக்கிறது. 12ஆம் தேதி ஜெர்மனி செல்லும் மோடி அங்கு வர்த்தக கண்காட்சியை துவக்கி வைக்கிறார். தொடர்ந்து கனடா செல்லும் பிரதமர் மோடி 16ஆம் தேதி நாடு திரும்புகிறார். ஏமனில் இருந்து மீட்கப்பட்ட 225 இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர். கடும் உள்நாட்டுப் போர் நடந்து வரும் ஏமன் நாட்டில் சிக்கியிருக்கும் 4000 இந்தியர்களை மீட்கும் பணியில் இந்திய கடற்படையின் கப்பலும், விமானப்படை மற்றும் ஏர் இண்டியா விமானங்களும் ஈடுபடுத்தப்பட்டன. இதன் பலனாக போர் நடந்து வரும் பகுதிகளில் தத்தளித்த இந்தியர்கள் தொடர்ந்து தாயகம் திரும்பி வருகின்றனர். இதன்படி கடைசியாக மீட்கப்பட்ட 225 இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு விமானப்படை விமானம் மும்பைக்கு வந்து சேர்ந்தது. மீட்கப்பட்ட இந்தியர்கள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். हम लोग का फैसिलिटी बोले तो हमारा भारत गवर्नमेंट बहुत अच्छा फैसिलिटी दिया है सर. खाना पीना हम लोग जब उधर से आया भूखा सर 3-4 दिन तो खाना ही नहीं मिला. थोड़ा बहुत पानी वगैरह कुछ था, मुड़मुड़ा था, बिस्किट थोड़ा था हम लोग खाया. तो फिर उधर से आया हमारा इंडियन नेवी जैसा स्वागत किया. हम लोग का सिक्योरिटी के साथ साथ हम लोग का अच्छा फूड, अच्छा खाना, मेडिकल का बंदोबस्त सब कुछ अच्छे से किया सर. மீரட் அடுக்குமாடி குடியிருப்பில் நடந்த தீ விபத்தில் 6 பேர் பலியாகினர். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் உள்ள லோகியா நகரில் அடுக்குமாடி குடியிருப்பு அமைந்துள்ளது. பர்வேஸ் என்பவரது வீட்டில் திங்களன்று அதிகாலை தீ பிடித்தது. குடியிருப்பின் மற்ற வீடுகளுக்கும் தீ வேகமாக பரவியது. இதுகுறித்து தகவல் அறிந்ததும் 5 தீயணைப்பு வண்டிகள் விரைந்து வந்து 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தன. ஆனாலும் தீயில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உட்பட 6 பேர் இறந்தனர். மேலும் 2 பலத்த தீக்காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வீட்டினுள் பெட்ரோல் கேன்களை வைத்திருந்ததே தீ விபத்துக்கு காரணம் என முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக மீரட் போலீசார் தெரிவித்தனர். கருப்பு பண விவகாரம் தொடர்பாக வரும் 15ஆம் தேதிக்குள் புலனாய்வு குழு அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி முன்னாள் நீதிபதிகள் MP ஷா, அரிஜித் பசாயத்தை கொண்டு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. 11 பேரை கொண்ட இக்குழு 2 முறை கூடி முழுமையான அறிக்கையை தயாரித்துள்ளது. இதுவரை எடுக்கப்பட்ட அறிக்கை தொடர்பாக வரும் 15ஆம் தேதிக்குள் உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. நிலக்கரி சுரங்க ஏலத்தில் 4 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. நிலக்கரி சுரங்க சிறப்பு ஒதுக்கீட்டு சட்டம் 2015 பார்லிமெண்டில் நிறைவேறியதைத் தொடர்ந்து ஏல முறையில் சுரங்கங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இதுவரை 67 நிலக்கரி சுரங்கங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் அரசு துறைக்கு 38 சுரங்கங்கள் வழங்கப்பட்டன. இந்த ஏலம் மூலம் 3,35,000 கோடி மாநிலங்களுக்கு கிடைக்கும். 69,000 கோடி ரூபாயை கட்டண சலுகையாக நுகர்வோர் பெறுவர் என்று மத்திய நிலக்கரித்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். வாளையாறு சோதனைச் சாவடி பிரச்சினை தொடர்பாக கேரள முதல்வருடன் லாரி உரிமையாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். கோவையை அடுத்த கேரள எல்லையில் உள்ள வாளையாறு சோதனைச் சாவடியால் காலதாமதம், பொருள் விரயம் ஏற்படுவதாக கூறி லாரி உரிமையாளர்கள் கடந்த 6 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் தினமும் கேரளாவுக்கு செல்ல வேண்டிய 3,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தேக்கமடைந்துள்ளன. அத்தியாவசிய பொருட்கள் இன்றி கேரளாவும் தவித்து வருகிறது. இந்நிலையில் திங்களன்று திருவனந்தபுரத்தில் கேரள முதல்வர் மும்மன் சாண்டியுடன் போராட்டக் குழு தலைவர் சண்முகப்பா தலைமையில் பேச்சுவார்த்தை நடக்கிறது. வாட்டி வதைக்கும் கத்திரி வெயில் மே 4ஆம் தேதி துவங்குகிறது. கோடைக்காலம் துவங்கும் முன்பே தமிழகத்தில் வெயில் வாட்டி வதைக்கிறது. கத்திரி எனும் அக்னி நட்சத்திரம் வரும் மே மாதம் 4ஆம் தேதி துவங்குகிறது. 26 நாட்கள் கடும் வெயில் நீடிக்கும் நிலையில் தற்போது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயிலின் அளவு செஞ்சுரியை தாண்டிவிட்டது. அதிகபட்சமாக வேலூரில் 103 டிகிரி வெயில் வாட்டி வதைக்கிறது. முத்துக்குமாரசாமி வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கையில் சிபிசிஐடி போலீசார் தீவிரமடைந்துள்ளனர். இவ்வழக்கில் கைதாகி பாளையங்கோட்டை சிறையில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தலைமை பொறியாளர் செந்தில்குமார் ஆகியோரை காவலில் எடுத்து விசாரிக்க ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இவர்கள் மட்டுமின்றி இதில் தொடர்புடைய 10 நபர்களிடம் விசாரணை நடத்தவும் சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இவ்வழக்கில் அடுத்தடுத்து சிலர் கைதாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி அரசு மருத்துவமனை RMOவாக பணியாற்றி வரும் நேரு திங்களன்று அதிகாலை தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் நேரு சிகிச்சை பெற்று வருகிறார். அமைச்சர்கள் மற்றும் MLAக்களின் குறுக்கீட்டால் மன உளைச்சலுக்கு உள்ளாகி நேரு தற்கொலைக்கு முயன்றதாக அவரது உறவினர்கள் தெரிவித்தனர். ஊதிய நிலுவையை கண்டித்து தமிழ்நாடு வெடிமருந்து ஆலை தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தமிழ்நாடு வெடிமருந்து தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் பலர் பணியாற்றி வருகின்றனர். இங்கு கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய பஞ்சப்படி PF வழங்கப்படவில்லை. ஆலை நஷ்டத்தில் இயங்குவதால் கடந்த 2 மாதங்களாக ஊதியமும் கொடுக்காததால் அதிருப்தியடைந்த தொழிலாளர்கள் திங்களன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
புகையிலை பொருட்களில் எச்சரிக்கை படங்களை வெளியிடக் கோரி வரும் 10ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக பாமக அறிவித்துள்ளது. கட்சி நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புகையிலை பொருட்களில் 85% அளவில் எச்சரிக்கை படங்களை வெளியிடக் கோரி பசுமை தாயகம் அமைப்பு சார்பில் வரும் 10ஆம் தேதி வெள்ளியன்று சென்னையில் தொடர் முழக்க போராட்டம் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு கிருஷ்ணா நீர் தர முடியாது என்று ஆந்திர அரசு தெரிவித்துள்ளது. சாய் கங்கை திட்டப்படி தமிழகத்திற்கு 12 டிஎம்சி தண்ணீரை ஆந்திர அரசு வழங்க வேண்டும். ஆனால் 2014-2015 இதுவரை 4.7 டிஎம்சி மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 20ஆம் தேதி முன்னறிவிப்பின்றி கிருஷ்ணா நீர் நிறுத்தப்பட்டது. முதல்வர் பன்னீர்செல்வம் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கு கடிதம் அனுப்பியும் பலனில்லை. ஜூலையில் தான் தண்ணீர் வழங்க முடியும் என்று ஆந்திர அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதால் சென்னையில் குடிநீர் பிரச்சினை அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. நதிகளை இணைக்க அப்துல் கலாம் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சை தனியார் கல்லூரியில் நடந்த விவசாயிகள் கலந்துரையாடல் கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், விவசாயம் வளர நதிகள் இணைக்கப்பட வேண்டும், விளைபொருட்களுக்கு விவசாயிகளே விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அடுத்த கல்வியாண்டுக்கான அரசின் பாடப்புத்தகங்களை வாங்க முடியாமல் மாணவர்களும் பெற்றோரும் பரிதவித்து வருகின்றனர். முழு ஆண்டு தேர்வுகள் முடிவடையும் நிலையில் தமிழக அரசின் அடுத்த கல்வியாண்டுக்கான பாடப்புத்தகங்களை வாங்க மாணவர்கள் பெற்றோர் தீவிரமாக உள்ளனர். ஆனால் மாவட்ட கல்வி அலுவலகங்களில் சுற்றறிக்கை வரவில்லை என்று கூறப்படுவதால் அரசு தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் குழப்பத்தில் உள்ளனர். கோவில் திருவிழாவில் பட்டாசு வெடித்து 2 பலியாகினர். நாமக்கல் அருகே கொல்லிமலை தின்னனூர் நாடு பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் திருவிழா நடந்து வருகிறது. திங்களன்று அதிகாலை பூஜை நடத்தப்பட்டு பட்டாசு வெடிக்கப்பட்டது. அப்போது எதிர்பாராத விதமாக பட்டாசுகள் இருந்த அறையில் தீப்பொறி விழுந்தது. இதனால் பட்டாசு இருந்த அறை வெடித்து தரைமட்டமாகியது. இவ்விபத்தில் சிறுவன் கதிர்வேல், சின்னசாமி ஆகிய 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். வாழவந்தி நாடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திங்களன்று காலையில் இந்தியா கேட்டுக்கு மிக அருகில் பூங்காவில் உள்ள மரத்தில் 31 வயது வாலிபரின் சடலம் தொங்கிக் கொண்டிருந்தது. சேஷ்நாத் என்ற அந்த நபர் மேற்கு டெல்லியைச் சேர்ந்த ஊனமுற்ற நபர். அவர் தற்கொலை செய்திருக்கலாம் என கூறப்பட்டாலும் தற்கொலை கடிதம் ஏதும் சம்பவ இடத்தில் கிடைக்கவில்லை. சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த டெல்லி போலீசார் சேஷ்நாத் தற்கொலைதான் செய்தாரா அல்லது கொன்று தூக்கில் தொங்கவிடப்பட்டாரா என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். அதிக அளவிலான பக்தர்களின் வருகையால் திருப்பதியில் விஐபி தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறை காரணமாக திருமலை திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. சந்திர கிரகணம் காரணமாக 9 மணி நேரம் நடை சாத்தப்பட்டதாலும் பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கட்டுக்கடங்காத கூட்டத்தை கட்டுப்படுத்தி அனுப்பும் வகையில் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் விஐபி தரிசனத்தை தேவஸ்தானம் ரத்து செய்துள்ளது. தங்கத்தின் விலையில் திங்களன்று ஒரு சவரனுக்கு 248 ரூபாய் அதிகரித்து 20,352 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,544 ரூபாயாக இருந்தது. வெள்ளியின் விலை 1 கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 41 ரூபாய்க்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 38,315 ரூபாயாக இருந்தது. உருமீனுக்காக காத்திருப்பதாக நடிகர் பாபி சிம்ஹா தெரிவித்துள்ளார். ஜிகர்தண்டா திரைப்படத்தில் நடித்ததற்காக தேசிய விருது பெற்ற நடிகர் பாபி சிம்ஹா தற்போது உருமீன் என்ற படத்தில் கதாநாயகனாக நடித்துள்ளார். இப்படத்தை மிகவும் எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார். உருமீன் ஒரு த்ரில்லர் ஆக்ஷன், ஒரு குட்டி ஃபேண்டசி இருக்கிற ஒரு படம். பக்கா என்டர்டெய்னரா இருக்கும். கண்டிப்பா டெக்னிக்கல் பாத்தீங்கன்னா ரவியோட விஷுவல்ஸ் ஆகட்டும், அச்சோட மியூசிக் வேற லெவல்ல இருக்குங்க. அச்சு சாங்ஸ் ஆகட்டும் எல்லாமே சவுண்டிங்ஸே வேற லெவல்ல இருக்கு. படம் வேற மாதிரி வந்திருக்கு. கண்டிப்பா ஒரு விஜயதனகருக்கு ஒரு சின்ன குட்டி எக்ஸ்பெக்டேஷன் இது கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணும். கண்டிப்பா எல்லாருமே உங்களுக்கு அந்த 2.5 hours கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணும் நம்பிக்கை.